சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். மதுரை சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சைவ வைணவத்தின் ஒற்றுமை திருவிழாவாக கொண்டாடப்படும் இந்த விழாவில் 28ஆம் தேதி திருக்கல்யாணமும் நேற்று முன்தினம் தேரோட்டமும் நடந்தது. அன்றைய தினமே அழகர் மலையில் இருந்து கள்ளழகர் மதுரைக்கு புறப்பட்டார். நேற்று தல்லாக்குளம் பெருமாள் கோவிலில் எதிர் சேவையை நிறைவு செய்துவிட்டு அதிகாலை வைகை ஆற்றில் இறங்க கள்ளழகர் புறப்பட்டார். தான் வருவதற்குள் தனது தங்கை மீனாட்சியின் திருக்கல்யாணம் முடிந்துவிட்ட கோபத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதாக ஐதீகம். செழுமையை குறிக்கும் வகையில் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி அருள் பாலித்த கள்ளழகர் லட்சக்கணக்கான பக்தர்களின் பக்தி கோஷத்திற்கு இடையே வைகை ஆற்றில் இறங்கினார். அவர் மீது தண்ணீரை பீச்சியடித்து பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர்.